அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, கடனாளி ஆக்கக்கூடிய, அதாவது கடன் தரக்கூடிய ஜோதிட அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விதிகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, கடன் வாங்குறப்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புகள் எதனால் கடன் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுக்கும் அப்படின்னும் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக கடன் என்பது 6ஆம் இடத்தை குறிக்கும். 2ஆம் இடம் என்பது வருமானம் அல்லது பணத்தை குறிக்கும். அப்போ இந்த 6-2 தொடர்பு இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு பண தேவைக்காக இவர்கள் கடன் வாங்குவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு இருந்தது அப்படின்னா 12னா முதலீடு. இப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முதலீட்டு நோக்கில் அது பணத்தை கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே இது 2, 6, 12ங்கிறப்ப கொஞ்சம் சிரமப்படுவாங்க. முதலீட்டு நோக்கில் கடன் வாங்கிட்டு நிலத்தில் போடுறேன், மார்க்கெட்டில் போடுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. 2, 6, 12 இருந்தது அப்படின்னா. 2, 12 தொடர்பு இருந்தது அப்படின்னா கடன் வாங்கி நஷ்டமாக போனாலும் அதை திரும்ப இவங்க சம்பாதிச்சிருவாங்க இந்த 2, 12 தொடர்புக்கு. அடுத்து 2ஆம் இடமானது பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ இல்லை 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி கெட்டு போய் இருந்ததுனாலோ இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். அதனால் இவங்க கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இந்த 2, 6, 12 இணைவு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை விட கடனுக்கு வட்டி கட்டுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் அந்த 2, 8, 12ங்கிற அந்த காம்பினேஷன் அப்படியே மாற்றிக்கிங்க. 2, 6, 12க்கு பதிலாக 2, 8, 12 இருந்ததுன்னா வட்டி கட்டி கட்ட முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை கூட இவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடமானது ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்கு பலமாக இருக்குது அப்படின்னா கடன் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 5ஆம் அதிபதியினுடைய பலத்தையும் நம்ம பார்க்கணும். அது நன்றாக இருந்தது, லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்குது, இல்லை 6ஆம் இடத்த அதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா கடன் வாங்கினாலும் அவங்க கடனை கட்டிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 11 அப்படின்னா பெரிது அப்படின்னு அர்த்தம். இப்போ 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பில் இருக்குது அப்படின்னா கடன் ரொம்ப பெருசாக வாங்கியிருப்பாங்க. இது கட்ட முடியுமா இல்லையாங்கிறது ஜாதகத்தை பார்த்து மற்ற விதிகளையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 11, 6ஓட தொடர்புங்கிறது பெரிய கடன் அப்படின்னு கோடி கணக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதேமாரி சிலர் ஒரு கடன் வாங்குவாங்க, அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 1, 6, 12ங்கிற அந்த அமைப்பு. ஜாதகர் கடன் வாங்கி திரும்ப கடன் வாங்கி அடைச்சிக்கிட்டே இருப்பார். சில நேரங்களில் காணா போயிடுவார், மறைந்து வாழ வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும் இந்த 1, 6, 12 இருந்தது அப்படின்னா. அடுத்தது 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் தொடர்பில் இருக்குது அப்படின்னா இவங்க தொழில் செய்கிறதுக்காக இவங்க கடன் வாங்குவாங்க. 10, 6 தொடர்பு. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி 6ல் போய் இருக்குது, 6ஆம் அதிபதி 4ல் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாடகை வருமானம் வருவதற்கு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதில் இருக்குதுங்க. 4, 6 தொடர்பு. நிலத்துக்காக கடன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ நிலத்துக்காக கடன் அப்படின்னா 6ஆம் இடத்துல புதன் இருக்குது அப்படின்னா அவங்க நிலத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறவங்க கூட்டு தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அப்படி கூட்டு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அதனால் அவங்களுக்கு கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 9ஆம் அதிபதி பலம் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்குது. இப்போ இவங்களுக்கு பை பர்த்தே பாக்கியங்கிறது சரியாக இல்லை, அதனால் கடன் வாங்கி மாட்டிப்பாங்க. 9ஆம் அதிபதி 6ல் இருக்குது, அதோட லக்னாதிபதி தொடர்பும் இருக்குது அப்படின்னா தந்தை வாங்கின கடனுக்கு இவர் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட உண்டு. இப்போ இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா 2, 6, 12 தொடர்பு, 1, 6, 12, அதே மாதிரி 2, 8, 12 தொடர்புகள் இருந்தது அப்படின்னா கடன் வாங்கிறதுக்கு கவனமாக இருங்க. அதே மாதிரி 6, 12 வலுக்கக்கூடாது. வலுத்துது அப்படின்னா ஒரு கடன் அதுக்காக இன்னொரு கடன் இப்படியே போயிட்டே இருக்கும். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி இணைவுகள் இருக்கா, பொருந்தி வருதா, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தருகிறேன். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யணும் அப்படின்னாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். எளிமையான முறையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.